Hi guys, welcome back to my YouTube channel on the go with Udaya. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது லடாக் சீரிஸோட கண்டினியூஷன் வீடியோ தாங்க. சாரி, இந்த வீடியோ வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அது நிறைய ஏகப்பட்ட காரணங்கள், பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், வீடு ஷிஃப்ட் ஆனது, எனக்கு ஸ்டோரேஜ் பார்த்தல. ஸோ ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி எடுக்கிறப்போ பயங்கர ஸ்டோரேஜாக இருந்தது. ஸோ வீடு மாறுற ரீசன்னால சிஸ்டம் ஆன் பண்ண முடியல. அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள். என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே ஒரு சில்லி ரீசன்ஸ் தான். பட் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போக போக நம்ம பேசிக்கலாம். ஓகே, நம்ம இந்த ட்ரிப்பை லாஸ்ட் செப்டம்பர் போயிருந்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கூகுள் டைம் லைனோடையே காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ பேக் டேட் ஆகிட்டு செப்டம்பர் 29th நம்ம எங்கெல்லாம் போனோம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோட்டல் பார்டர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹோட்டல் பார்டர் வியூ கார்கில்ல இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், கார்கில்ல அந்த ஹோட்டல் ரொம்ப முடியாமல் போயிட்டு அட்மிட் ஆன அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்டர் வியூவில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃபட்டுலா டாப், அதுக்கப்புறம் லமாரு, நிம்மோ, அதுக்கப்புறம் சர்க்கார் வேலி, இங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்கை அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹோட்டல்ல தான் போயிட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த டோட்டல் டிராவலோட ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா 155 கிலோமீட்டர். ஸோ இது போறதுக்கு எங்களுக்கு மோர் தென் 12 hours அந்த மாதிரி ஆச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் வீடியோவா உங்களுக்கு காட்டினா நிறைய இடத்த மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய சீனிக்ஸ் உங்களுக்கு காட்ட முடியாத மாதிரி இருக்கு. ஸோ அதனால என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா 2 பார்ட்டா போடலாம் அப்படின்ட்டு. ஸோ 2 பார்ட்டா போட்டுட்டு ஹோட்டல் பார்டர் வியூல கிளம்பி மார்னிங் ஸ்கைன்ற ஹோட்டல் போகிற வரைக்கும், மார்னிங் ஸ்கைன்றது லே, ஸோ அங்கே போகிற வரைக்கும் இருக்கிற வீடியோ 2 பார்ட்டாக உங்களுக்கு போடுறோம். ஓகே, வசன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கானே தவிர எதையும் காட்ட மாட்டேன்றானே அப்படின்ற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் கார்கில்ல நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பார்டர் வியூ ஹோட்டல். ஒரு டீசெண்டான ஸ்டேன்னு சொல்லலாம். நைட்டு டின்னரும் இவங்க கிட்ட சொல்லிட்டோம், இவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் இவங்க கிட்ட சொல்லியிருந்தோம். ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லெட், அதுக்கப்புறம் பொட்டேட்டோவில் ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பராத்தா, அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அங்கே ஆனந்த் அப்படின்ற ஒரு சோலோ டிராவலர் மீட் பண்ணியிருந்தோம். அவர் டெல்லியில் ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கேன் அப்படின்னாரு. நம்ம சென்னை ஆளு தாங்க, மயிலாப்பூர் எங்கேயோ ஸ்டே பண்ணியிருந்தேன், இப்போ ஃபுல்லாகவே ரீலோகேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னார். SD அட்வென்ச்சர் பைக் வச்சிருக்காரு. ஸோ இவர் வீக்கெண்ட்ஸில் இல்லைனா எப்போனா 1 day 2 day அந்த மாதிரி லீவ் போட்டு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட நேற்று நடந்த விஷயத்த எல்லாமே சொன்னோம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே தலை சுற்றி வாந்தி மயக்கன்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு, ரொம்ப மோசமாயிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சரியாக சாப்பிடலன்றதுனால அந்த மாதிரி ஆச்சுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போதான் அவர் சொன்னார், இல்லை உங்களுக்கு ஆனது ப்ராப்பர் AMS அப்படின்னாரு. AMSனா என்ன அப்படின்னு கேட்டப்போதான் அவர் தான் சொன்னார், அக்யூட் மவுண்டன் சிக்னஸ் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஹில்லி டெரைன்ல நம்ம ஏறுறப்போ இது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். யூஸ்வலி ஒரு 2000-3000 ஃபீட் மேலே ஏறுறோம் அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு ஏறணும். நம்ம அட்ட ஸ்ட்ரெச்சில் மேலே ஏறுறப்போ இந்த மாதிரி நடக்கிறதுன்றது ரொம்பவே காமனான ஒரு விஷயம். ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்களும் கேதர் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இவருக்கு நல்லா பக்காவாகவே தெரிஞ்சிருந்தது. எப்படிங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு கேட்டால் அவர் தான் சொன்னார், தம்பி உங்களுக்கு நேற்று நைட் இந்த மாதிரி ஆச்சு, எனக்கு 2 நாள் மாட்டிலேருந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நான் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் நானும் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகேங்க, டன், சென்னை வந்தீங்கன்னா மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் எங்கே போகிறீங்க அப்படின்றப்போ அவர் லே தாங்க அப்படின்னாரு. சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னா, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்புறேன் அப்படின்னாரு. சரி, ஓகே, டாட்டா பாபு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லேக்கு கிளம்பிட்டோம். கார்கில்லேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்திலேயே சீனிக்ஸ் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருந்தது. இது ஆக்சுவலி ஸ்ரீநகர்லேருந்து லேக்கு போகிற ரோடு போல் இருக்குது. ஸோ அந்த ரோடு அப்படி வேற லெவலில் இருந்தது. நம்ம வேற ஏதோ பிளானெட்டில் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிட்டோம். அப்போது செம்ம சூப்பரான ஒரு விஷயம் நடந்தது. நம்மளோட இந்தியன் ஆர்மியோட கான்வாய் ஆப்போசிட்டில் வந்துகிட்டு இருந்தது. ஸோ நான் அவங்களை பார்த்து சல்யூட் பண்ணேன். ஸோ எனக்கு பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அவங்க டிப் பண்ணியோ அப்படி இல்லைனா உள்ளே இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸும் சல்யூட் பண்ணாங்க. அது அவங்க பண்ணணுன்ற அவசியமே இல்லை. சும்மா பார்த்துட்டு சிரிச்சுட்டு விட்டுருக்கலாம், இல்லை அப்படியே ஜென்ரலாக பாஸ் பண்ணி போயிருந்துருக்கலாம். பட் எல்லாமே பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ அது செம்ம கூஸ்பம்ஸான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது.
எஸ் காய்ஸ், வியூஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்களா? செம்ம சூப்பராக இல்லை? ஸோ ரொம்ப நேரமாக நானே தோணுன்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் நீங்கள் எல்லாம் இந்த வியூஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டேன். ஆப்போசிட்டில் அந்த வெயில் பார்த்தீங்களா, சன் அப்படியே வந்து சுட்டெரிச்சுக்கிட்டு இருக்கான். சரியான வெயிலுங்க. ஆக்சுவலி இன்னும் டைம் 11 to 12 அந்த ரேஞ்சு தான் ஆகிட்டு இருக்கு. ஆனாலுமே வந்து வெயில் வேறு லெவலில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மக்கிட்டலாம் வந்து அந்த போலரைஸ்டு கிளாஸ் இல்லை அப்படின்னா வந்து சீரியஸ்லி நம்ம கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு இருக்கும் போதே வந்து கண்ணு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கூலிங் கிளாஸாக வாங்கி போட்டுக்கோங்க. 1க்கு 2 அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை உடையறதுக்கு சான்சஸ்லாம் இருக்கும். இந்த 100 ரூபா கண்ணாடி அந்த மாதிரிலாம் வாங்காமல் நல்ல போலரைஸ்டு கிளாஸாக வாங்கி வச்சுக்கோங்க. கைஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா வந்து யூஸ்வலி நம்ம ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி எங்கன்னா போகிறப்போ வந்து ஒரு பாயிண்ட் வந்து மேலே ஏறுவோம். அதுக்கப்புறம் அங்கே சுற்றி பார்த்துட்டு திருப்பி கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து எப்படி அப்படின்னா வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு போனோம் அப்படின்னாலே ஒரு 3-4 வந்து ஹில்ஸ் வந்து ஏறி இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து கிளைம்ப் ஆகிறோம் அப்படின்னா வந்து 7000 ஃபீட்டில் ஹைட்டில் இருப்போம். திருப்பி அங்கேருந்து வந்து ஒரு 10,000 ஃபீட்டுக்கு போவோம். திருப்பி ஒரு 2000 அடி கீழே இறங்குவோம். திருப்பி ஒரு 3000 அடி மேலே ஏறுவோம். திருப்பி ஒரு 4000 அடி கீழே இறங்கிட்டு திருப்பி வந்து ஒரு 7000 அடிக்கு மேலே ஏறுவோம். இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக போகிறதுனால தான் நமக்கு இந்த வந்து கிடினஸ் ஆகுறது, அதுக்கப்புறம் ஏஎம்எஸ்லாம் ஹிட் ஆகுறதுலாம் ஆகுது. அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ வந்திருக்கிற ஸ்பாட் வந்து ஃபட்டுலா டாப் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து 13,400 ஃபீட் ஹைட்டு. ஸ்ரீநகர் டு லே வந்து போகிற வழியிலேயே இதுதான் வந்து டாப் ஹையஸ்ட் பீக். இது பாயிண்ட். இது அப்படியே கொஞ்சம் சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். அப்படியே கொஞ்சம் கோச்சிக்காமல் பாருங்கள். பார்த்தீங்களா, செம சூப்பராக இருந்ததில்ல? சரி, ஓகே, திட்டாதீங்க, விடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த சீனிக்கை பாருங்கள், வேறு லெவலில் இல்லை? அந்த சாண்ட் டியூன்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு பிளேஸாக வந்து அப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. இதெல்லாமே அப்படியே அந்த விண்டுனால அப்படியே வந்து ஃபார்ம் ஆகிருக்கிற இடமா இருக்கும் போல இருக்குது. இந்த பிளேஸ் அப்படியே வந்து ஜான் ஃபெப்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்னோ கவர் ஆகிருக்கும் போது வேறு லெவலில் இருக்கும்ல. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கு தான் இன்னும் பயங்கரமாகவே இருந்தது. இது அப்படியே ஒரு எலிஃபென்ட்டோட மேலே அந்த தோல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் பிளேஸோட பேர் என்ன அப்படின்னா வந்து லமாயூ. இது வந்து பேசிக்கலி எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா வந்து இதை பார்க்கறதுக்கு அப்படியே வந்து மூணில் இருக்கிற இடம் மாதிரியே இருக்கும், நிலாவில் இருக்கிற இடம் மாதிரியே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது பேர் வந்து மூன்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பயங்கரமாக பசிச்சதுனால அங்கே ஒரு ஹோட்டலில் வந்து ஹால்ட் ஆகிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு போனோம். கரண்ட்டும் இல்லை அங்கே. இந்த மாதிரி ஏரியாஸில் முக்கால்வாசி வந்து பகலில் கரண்ட் இருக்க மாட்டேங்குது, வெறும் நைட்டில் மட்டும்தான் பவர் சப்ளை தராங்க. நாங்கள் சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டல்லே நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஸோ ஏதோ ஒரு கேட்டோம் அப்படின்ட்டு சமைச்சு கொடுத்தோம். ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. ப்ரைஸிங்கும் வந்து ஓகேவாக தான் இருந்தது. ஸோ அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நிமோ அப்படின்ற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஆமாங்க, ஃபைண்டிங் நிமோவில் வர மாதிரியே வந்து நிமோ அப்படின்ற பேர் இருக்குது. ஸோ அந்த நிமோ இடத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் வந்து ஜன்ஸ்கார் ரிவர் வேலி, அதுக்கப்புறம் தான் வந்து லே போக முடியும். இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து சாப்பிடல அப்படின்னா தலை சுத்தம், சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து கண்ணு லைட்டாக சொருக ஆரம்பிச்சிடும். ஸோ வண்டியை ஓரமாக ரைட்டில் நிறுத்திட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தோம். இங்கே ரைட்டில் வந்து ஒரு ரிவர் போகுதுல, இது வந்து இண்டஸ் வேலி ரிவர். ஸோ ஜன்ஸ்கார் ரிவரும் இண்டஸ் வேலியும் வந்து சேர்ற இடத்துல தான் வந்து ரிவர் ராஃப்டிங்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் போய் பார்க்கலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. பட் சீக்கிரம் போகணும். இங்கே வண்டி ஓட்டுறப்போ தான் வந்து தோணிகிட்டு இருந்தது, நம்ம ஊர் ரோடெல்லாம் மட்டும் எவ்வளோ குண்டும் குடியுமா இருக்குது. பட் இங்கே வந்து ஒரு ஆர்மி வெஹிக்கிள்ஸ் வந்து போகுது, அவ்வளோ பெரிய வெஹிக்கிள்ஸே வந்து போகுது. ஆனாலுமே வந்து ரோட்ஸ் வந்து இவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே வந்து அந்த ரோட் லே பண்ணுறவோட குவாலிட்டி தாங்க மேட்ரு. சீரியஸ்லி இங்கே வந்து பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த இடத்த ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுறது. ரோட்ஸாக இருக்கட்டும், இங்கே யார் யார் வந்து போகிறாங்கன்ற பார்க்குறது எல்லாமே வந்து அவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்ம சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம இந்த மாதிரியான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெலாம் வரும்போது நம்மளோட இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து இங்கே எங்கேயுமே வந்து குப்பை போடாமல், நம்ம எதனா பிளாஸ்டிக்ஸ் எதனா வாங்குகிறோம், இல்லைனா வந்து எதனா பிஸ்கெட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போடாமல் நம்மளே வச்சுக்கிறது. எங்கன்னா வந்து டஸ்ட்பின் பார்த்தா வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ஸோ அதனால தான் சொல்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராவலரோட தலையாய கடமையாக வந்து இதை நாங்கள் பார்க்குறோம். இதனா ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா வந்து அந்த நேச்சரோட ஒன்றி வாழ்ந்துட்டு அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்துடணும். அந்த மெமரிஸ் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரணுமே தவிர வந்து நம்மளோட குப்பைகளை அங்கே விட்டுட்டு வர்றது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. ஆல்சோ இங்கே வண்டி ஓட்டுறப்போ வந்து பயங்கர காஷியஸாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்பை வந்து பின்னாடி இருக்கிறவங்கலேருந்து பெரிய ஆக்சிடென்ட்ஸாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நம்மளை வந்து ஓவர்டேக் பண்ணி சொல்கிறான் அப்படின்னா வந்து
ரைட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு காட்டுவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஏறி போகணும் அப்படின்ற அர்த்தம் போல இருக்குது. நம்ம ஊரில் அந்த கை வெளில காட்டியே போ அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஏறி போனோம் அப்படின்னா வந்து ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு காட்டுவாங்க. ஸோ நம்ம போக சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடி வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போகணும். எங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேற எங்கன்னா இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரோட்ஸை பாருங்களேன், வந்து யூஎஸில் வந்து நம்ம இங்கிலீஷ் மூவிஸ்லலாம் பார்க்குறப்போ வந்து அந்த டெத் வேலி, அதுக்கப்புறம் வந்து ரூட் 46 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த இடத்த பார்க்குற மாதிரியே இருந்தது. ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் டீப் அப்படியே ஸ்ட்ரெச் ரோடு. ஸோ அது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. வண்டி ஓட்டுறதும் வந்து செம சூப்பராக இருந்தது. இங்கேயே வந்து இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சோம். அதை பார்த்தா அதுக்கு அடுத்த வர ரோட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் பயங்கரமாகவே இருந்தது. நம்ம கண்ணுக்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அப்படின்றது இந்த வீடியோஸ் வந்து நான் திருப்பி பார்க்குறப்போ தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாங்கள் அங்கே பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. பட் இங்கே வீடியோவில் பார்க்குறப்போ அந்த அளவுக்கு வந்து எங்களால் கன்வே பண்ண முடியல. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஏர்லி ஏஜ்லேயே வந்து இந்த மாதிரி பிளேசஸ்லாம் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி அந்த அட்வென்ச்சரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். என்னதான் வந்து ஒரு வீடியோவில் ஒரு இடத்த பார்க்கறதுக்கும் வந்து அந்த ரியல் டைமை இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வீடியோக்காக இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படித்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அடுத்தடுத்த வீடியோ வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து நான் போட பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பை.